வந்து ரொம்ப விரிப்படும். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற டைம்ல என்ன பண்ணுவேன் தெரியுமா, கீழே ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருந்தா கூட நான் எடுத்து ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணி என்னுடைய அறிவை நான் வளர்த்து கொண்டதுனால்தான் இன்னைக்கு உங்க முன்னால மைக்கில் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? அப்போ எப்படி உங்களுக்கு படிப்பு முக்கியமோ அத்துடன் உங்களுக்கு வந்துட்டு ரீடிங் ஹேபிட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதா? அப்படி ரீடிங் ஹேபிட்க்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, இது முதலமைச்சர் இருக்கிறாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் யாரு? பிரைம் மினிஸ்டர் மோடி. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? படிச்சீங்க, பாட புத்தகத்துல படிச்சீங்களா, பேப்பரை வாசிச்சீங்களா? பேப்பர் வாசிச்சவங்க. அதே மாதிரி இந்த பேப்பர்ல நாளைக்கும் உன்னுடைய போட்டோவும் இது வரணும்னா நீ என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வாசிச்சு படிப்பு நீ கண்டிப்பா படிக்கதான் போற. நீ படிக்கிறன்னு உங்க அப்பா அம்மா உன்னை விட போறதே கிடையாது. சரியா? படிக்கிறது எவ்வளவு உனக்கு முக்கியமோ அத்துடன் உன்னுடைய வாசிப்பு திறமை ரொம்ப முக்கியம். வாசிக்க you will be knowing the world. இந்த உலகத்துல என்ன நடக்குங்கிறது உனக்கு புரியும். இந்த உலகத்துல இந்த சின்ன வயசுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வாட் இஸ் மீன் டு எக்ஸ்ப்ளோர்? தெரிஞ்சுக்கிறதுக்கு, உலக அறிவை வளர்த்துறதுக்கு உனக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும்? வாசிக்கிறது. இன்றைக்கு இந்த புக்கு நீ வந்து பழைய காலத்துல சுதந்திரம் கிடைச்சதல்ல, 47 சுதந்திரம் கிடைச்சு நம்ம பாஸ் இருக்கோம்ல, உனக்கு எப்படி தெரியும்? அது ரீட் பண்ணுனீங்க, படிச்சீங்க, அப்படிதானே? இது வந்துட்டு என்னது? ஹிஸ்டரி. எப்படி இந்த ஹிஸ்டரியை நீ வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா, 75 வருஷத்துக்கு அப்புறமாவும் இன்னைக்கு யாராவது 75 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க இருக்கிறாங்களா? இல்ல. நீ வாசிச்சதுனாலதான், உனக்கு புக்கில் வந்துட்டு ஒரு வரலாறை எழுதியதுனால்தான். என்றைக்குமே ஒரு புத்தகம் என்பது ஒரு வரலாறு. புரியுதா? அந்த உன்னுடைய வரலாறும் நாளைய சரித்திரமாக மாற வேண்டும் என்றால் நீ உன்னுடைய ஹேபிட்டை நீ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண. நாளைய சமுதாயம், நாளைய வரலாறு உன்னுடைய கையில் இருக்கிறது. அதை தான் அன்னைக்கு ரொம்ப தெளிவா இப்போ அந்த அங்கிள் வந்துட்டு பாடிட்டு போனாங்க ஒரு ஸ்கூல். ஆமாவா? என்னெல்லாம் சொன்னாங்க, ஒரு ஸ்கூல்ல என்னெல்லாம் இருக்கு, எப்படி எப்படிலாம் இருக்குங்கிறது. இதே மாதிரி நீங்களாம் இன்னைக்கு கவிதை எழுத போறீங்க, இதெல்லாம் எழுதணும். அப்ப அதுக்கு நீ முதல்ல எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னவென்றால் எழுத்து, வாசிப்பு. இந்த ரெண்டும் உன்னுடைய கையில் இருந்து என்றால் நீ நாளைக்கு ஒரு பெரிய ஆளாக வருவ. ஏன்னா இன்னைக்கு உள்ள பேச்சு வந்து நான் பெரியவங்களுக்காக கொடுக்கல, உங்க குட்டீஸ்க்காக மட்டும். சரியா? அப்ப நாளைக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ் அல்லது ஆஃப்டர் 20 இயர்ஸ் நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டணும். அதுக்கான முயற்சியை இன்றையிலிருந்து எடுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.